எல்லா கோயில்ல உள்ள யானை பாகங்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த யானையோட ஹேர் இருக்கு பாருங்க, யானை மயிர், அது ரியல் ஹேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஹேரா வால்ல இருந்து புடுங்குவாங்க. ஆனா எல்லா பாகனும் அந்த தலைமயிர் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எலிஃபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலா வெட்டினரி எக்ஸாமினேஷன் இருக்கணும். பிகாஸ் 5 வியாதிகள் அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணும். இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை சேகர் பாபு மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் கடந்த 3-4 வருடங்களுக்காக இந்த ரெஜுவினேஷன் கேம்ப் வந்து நடக்கிறது இல்லை. ஒரு காலத்துல யானைகள்லாம் தேவைப்பட்டதுங்க. ராஜாக்கள்லாம் இருந்தா, மன்னராட்சி இருந்தது, கோயில்களுக்கு தேவைப்பட்டது. இப்ப யானை கோயிலுக்கு அவசியமா அப்படிங்கறது ஒரு குழு அமைச்சு நீங்க எக்ஸாமின் பண்ணணும். சோ யானைகள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பக்தர்கள் இனிமே செல்வது பாதுகாப்பா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எடுக்கிறது. கேஜில நடந்ததுனால 2 பேரோட தப்பிச்சது. கேஜிக்கு வெளியே நடந்ததுன்னா ஒரு 10-20 பேரையாவது. வணக்கம் சார். வணக்கம். திருச்செந்தூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் யானை வந்து 2 பாகன்களை வந்து மிதிச்சு கொண்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது வந்து ஒரு பேத்தட்டிக் இஷ்யூ. ஃபாரஸ்ட் ஆக்டில் யானை மேலே கேஸ் போட முடியாது. வைல்ட் அனிமலாக இருந்தால் கூட ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு வெஜிடேரியன் அனிமல் தான் வந்து யானை. அதை நீங்கள் குட்டியிலேருந்து நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா யாரையும் வந்து அன்லெஸ் அதர்வைஸ் அது மூடு வந்து டிஸ்டர்ப் ஆகிற வரைக்கும் யாரையும் டச் பண்ணாது. இந்த இஷ்யூவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ரியல் மாகூட் இருக்கான் பாருங்க, அந்த பாகன் வந்து குட்டியிலேருந்து வளர்த்துட்டு இருக்கான். ஓகே. இடையில இந்த மீன் டைம் சிசுபால்னு ரிலேட்டிவ் கூப்பிட்டு வரான். அதுக்கு பிடிக்கலையோ என்னமோ. 2வது ஒன்று வச்சுங்க பிரதர், எல்லா கோயிலில் உள்ள யானை பாகங்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த யானையோட ஹேர் இருக்கு பாருங்க, யானை மயிர், அது ரியல் ஹேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஹேரா வால்ல இருந்து புடுங்குவாங்க. ஓகே. வால் டெய்ல் இருக்கு பாருங்க, ஆமாம், டெய்ல்லேருந்து அந்த வந்து அந்த ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுவான், பிடிச்சி பிடிச்சி கையால் எடுப்பான். அந்த வேதனை, அந்த குரியாலிட்டி இருக்கு பாருங்க, தாங்கவே. சாதாரணமாக நம்ம உடம்புல ஒரு சின்ன ஹேர் எடுத்தாலே என்ன பெயின் இருக்கும், கண்டிப்பாக யானைக்கு எடுத்து அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போனோம். என்னமோ எல்லா பாகனும் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு மூட நம்பிக்கை. யானையோட ஹேரை வந்து மோதிரத்துலேயோ பிரேஸ்லெட்லேயோ நீங்கள் வேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திஷ்டியே வராது, பில்லி சூரியம் வராது அப்படின்லாம் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து இதில் நம்ம பெரியார் நம்ம வந்து பாராட்டி தான், இது ஒரு மூட நம்பிக்கை இது. ஆனால் எல்லா பாகனும் அந்த தலைமயிர் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்கிறான் ஒரிஜினல் ஹேரை. அந்த மாதிரி ஏதாவது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு அனிமாசிட்டின்னு யானைக்கு வந்தால் தான் அது தூக்கி போட்டு மிதிக்கும். இது ஒரு பக்கம். 2வது செகண்ட் பாயிண்ட், எலிஃபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலா வெட்டினரி எக்ஸாமினேஷன் இருக்கணும். ஓகே. பிகாஸ் 5 வியாதிகள் அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஓகே. நாங்கெல்லாம் பப்பீஸ்லாம் வேன்கார்ட் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம். வேன்கார்ட் அந்த மாதிரி ஒரு 5 வியாதிகள் வந்து வருஷத்துக்கு ஒரு அட்டாக் பண்ணும். அதுலேருந்து பாதுகாக்கணும்னா நீங்கள் பீரியாடிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஆன்டி ரேபிஸ் மேசின் மாதிரி யானைக்கு வெறி வரக்கூடாதுங்கிற இன்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணணும். பீரியாடிக்கில் டிவார்ம் பண்ணணும். இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் பிஸ்னஸ். கோயிலுக்காரவன் 2 ரூபா 1 ரூபா, இப்போ 2 ரூபாலே எங்கே இருக்குது, 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா கொடுத்து செல்ஃபி எடுக்கிறதும் ஆசீர்வாதம் வாங்குறதும், அதை டார்ச்சர் பண்ண என்ன பண்ணும் அது? கண்டிப்பாக. ஸோ அதோடைய பாடி அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்திருக்கா, வலிகளி இருந்த போது இவன் செல்ஃபி எடுத்ததுனால கோபத்தில் தூக்கி வீசிச்சா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும். அடுத்தது, ஹானரபிள் டாக்டர் ஜி ஜெயலலிதா ஃபார்மர் சிஎம் இருக்க போது யானைகள்லாம் வந்து ஒரு ரெஜுவினேஷன் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சைக்கிளில் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து மாறி மாறி வரும். சக்சினைல் கொலின்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து சுரந்ததுன்னா
மதம் அப்படிங்கிறது புதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு புத்துணர்ச்சி முகாம் நடத்தணும், ரெஜுவினேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணணும்னு ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு ஸ்கீமை உருவாக்கினாங்க. இப்போ இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை சேகர் பாபு மினிஸ்டரா வந்ததுக்கப்புறம் கடந்த 3-4 வருடங்களுக்காக இந்த ரெஜுவினேஷன் கேம்ப் வந்து நடக்கிறதே இல்லை. ஓகே ஓகே. புத்துணர்வு முகாமை வந்து ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க அந்த யானைகளுக்கும் வந்து ஒரு புத்துணர்வு வேணும். அந்த முகாமில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங், வாக்கிங், ஃபுட்டு, அப்புறம் இந்த மட்டி பாட், அந்த மாதிரி பலவிதமான சிகிச்சைகள்லாம் தரதுனால யானைகளுக்கு வந்து ஒரு புத்துணர்வுங்கிறது கிடைச்சிட்டு இருந்தது. அந்த புத்துணர்வு முகாம் நடத்தாததுனால அந்த யானைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா? ஏன்னா இப்போ புத்துணர்வு முகாம் அப்படிங்கிறத வந்து யானைகளுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் காமிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. பழக்கப்படுத்திட்டீங்க. அப்போ அந்த டேஸ் வரும்போது அது எதிர்பார்க்கும், என்னடா நம்மளை அங்கே கூட்டு போகல, இந்த குளியல் நம்ம கொடுக்கல, இந்த ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்க்கும். இது நேச்சர். அந்த புத்துணர்வு முகாமை ஸ்டாப் பண்ணது ஒரு பெரிய தவறு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவது இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை, தமிழக அரசு யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்துவதற்கு இம்மீடியட்டாக வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அடுத்தது, ஒரு காலத்தில் யானைகள்லாம் தேவைப்பட்டதுங்க. ராஜாக்கள்லாம் இருந்தால், மன்னராட்சி இருந்தது, கோயில்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ யானை கோயிலுக்கு அவசியமா அப்படிங்கிறது ஒரு குழு அமைச்சு நீங்கள் ரிட்டையர்டு ஆனரபிள் ஹைகோர்ட் தலைமையில் ஒரு குழு அமைச்சு நீங்கள் ஆராயணும், எக்ஸாமின் பண்ணணும். ஏன்னா யானையை கூட்டு போகிறீங்க, அந்த யானை மேலே பல்லக்க வைக்கிறீங்க, வேறு எதுவெல்லாம் வைக்கிறீங்க, அலங்காரம் பண்ணுறீங்க, அதோடைய நேச்சர்லேருந்து நீங்கள் மாறி போகிறீங்க. ஒத்துக்கலை அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ ஒன்றுமே இல்லை. எஸ்டர்டே இந்த சம்பவம் நடந்தது கூண்டுக்குள்ளே. அவர் போகிறாரு, சிசுபாலன் செல்ஃபி எடுக்கிறாரு, இந்த ஃபுட்டேஜில் வருது. ஏதோ வாழைப்படம் கொடுக்குறாரு, கோவப்பட்டு தூக்கி வீசுது, மிதிக்குது, சாப்டர் க்ளோஸ். கேஜில் இல்லாமல் திருச்செந்தூரில் வெளியில் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, பக்தர்கள்லாம் வரும்போது இந்த சம்பவம் நடந்ததுன்னா எத்தனை பக்தர் பலியாக இருப்பான்? கண்டிப்பாக பெரிய. ஸோ யானைகள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பக்தர்கள் இனிமேல் செல்வது பாதுகாப்பா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எடுகிறது. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையும் அலட்சியமாக புத்துணர்வு முகாம்லாம் நடத்தாமல் இருந்ததுனால தான் சம்பவம் நடந்திருக்குன்னு மை கன்சிடர்டு வியூ. ஸோ 2 பாகங்களுக்கும் மினிமம் 10 lakhs வந்து முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து அவங்களுக்கு நிவாரணம் வழங்கினா அவங்க குடும்பமாவது அட்லீஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. இதே பல பக்தர்களை மீச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவனை தூக்கி பந்தாடுது, அவனை தூக்கி பந்தாடுது, யாராவது ஒரு பக்தர் போய் காப்பாற்றுறன்னு போகிறான், அவனும் யங்ஸ்டர்ஸ் இருக்கான் பாருங்க, ஒரு ஆர்வ கோளாறுல போனால் அவனையும் தூக்கி போய், அப்போ கேஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும். கூண்டில் நடந்ததுனால வந்து கேஷுவாலிட்டி அதிகமாக இல்லை, வெளியில் நடந்துருந்ததுன்னா பெரிய விபத்தாக நடந்திருக்கும். பல பேர் இதில் வந்து செத்துருப்பான். ஆமாம், இவ்வளோ நாள் வளர்த்த பாகனுக்கே இந்த நிலைமைனா அடுத்தது என்ன 5 அறிவு அந்த மூடுக்கு விட்டுறணும். யானைகள் கோவிலுக்கு அவசியமா இல்லையான்னு முதல்ல ஆராயணும். ஏன்னா நேச்சர்ல காட்டில் கொண்டு விட்டுருங்க, காட்டில் வளர்ந்துட்டு போகுது, ஏன் அதை நீங்க பிரிச்சு கொண்டு வரீங்க? ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டா அந்த இறந்த யானை பாகன் மாகுத்துக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கணும். மினிமம் 10 lakhs ஈச். அதோடு இல்லாமல் அவன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில் அவங்க படித்த கல்வி தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலையை வந்து அரசு பணியை வழங்கணும். அட்லீஸ்ட் பியூன், வாட்ச்மேன் அந்த மாதிரி போஸ்டாக கொடுத்து குடும்பத்தை வாழ வைங்க. ஏன்னா டாஸ்மாகில் கள்ளச்சாரணத்தை இருந்தவனுக்கெல்லாம் நீங்கள் கோடி லட்சமாக நீங்கள் நிவாரணம் கொடுக்கும்போது அந்த கோயிலுக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அந்த கோயிலுக்கு யானையை பார்த்துட்டு கோயிலுக்கு வருவான். கண்டிப்பாக கோயிலுக்கு வரவனே பேரம்பேத்தி குழந்தைகளை கூப்பிட்டு யானையை பார்க்கணுன்னு வருவான். யானையோட இப்போ செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கலையாக இருக்குது. அதெல்லாம் செல்ஃபி எடுக்கும்போது கேமராலேருந்து வெளிச்சம் வருது, அது யானைக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு ஹெட்டேக் வந்திருக்கலாம். we can't say that. வெட்டினரி டாக்டர் பீரியாடிக்கெல்லாம் வந்து ஒன்ஸ் இந்த வீக் வந்து எக்ஸாமின் பண்ணணும்,
ஃபாரஸ்ட் அஃபீஷியல் வந்து மானிட்டர் பண்ண யார் இதெல்லாம் பண்றாங்கன்றீங்க? யானையை வச்சு பிசினஸ் தானே பண்றாங்க. ஆமா. ஸோ இவங்க 2 பேர்னால இந்த தெய்வானைக்கு ஏதோ ஏற்பட்டிருக்கு, அதுக்கு அது பழி வாங்கிருச்சு, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ யானை கோயிலுக்கு அவசியமா இல்லையான்னு பார்க்கணும், புத்துணர்வு முகாம் நடத்தணும். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழக இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் நடக்காது இருப்பதற்கு என்ன தீர்வு காணணும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு ஆலோசிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானைன்றது வந்து 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் தான். அது வந்து கோயிலில் வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ எதுக்கு சார் அதுவும் வந்து ஊராக கூட்டு போயிட்டு பிச்சை எடுக்க வைக்கிறது? இல்லை, அக்கார்டிங் டு மை கன்சர்ன்டு வியூ, தற்போதைய சூழ்நிலையில் மாடர்ன் வேர்ல்டில் 24th செஞ்சுரியில் கோயில்களுக்கு யானைகள் அவசியம் இல்லை. அவங்கள கொண்டு அவங்க இடத்துல கொண்டு விட்டுருது. இப்போ தேவையில்லை, நாட் நெசசரி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இது பாரம்பரியமாக வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டு பண்பு மாதிரி அவங்க வளர்க்குறதா சொல்கிறாங்க கோயிலில் இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். நாளைக்கு இதே கோயிலில் உள்ள யானைகள் பக்தர்களை மிதிக்காங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமே செல்ஃபி வந்து யானையோட எந்த கோயிலையும் எடுக்கிறதுக்கு முதல்ல அலோவ் பண்ணாதீங்க. அது முதல்ல தடை வச்சுருங்க. யானையோட செல்ஃபி யாரும் எடுக்கக்கூடாது, அதுக்கு முதல்ல ஒரு பேன் பண்ணுங்க. நம்ம பசங்க ரீல்ஸே எடுத்துட்டு இருக்காங்களே சார், ரீல்ஸ் எடுக்கக்கூடாது, அதுவும் பேன் பண்ணுங்க. ஓகே. யானை பக்கத்தில் போய் ஆசீர்வாதம் பண்ணுறதையும் விட்டுருங்க. கோயிலுக்கு பணி செய்கிற பணியை மட்டும் யானையை போய் செய்யவும். ஏன்னா இதனால டிவோட்டீஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் யானை வந்து தாக்குனதா நம்ம வந்து வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம். அதனால அந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னு நினைக்கலாமா சார்? ஆமாம், இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க மனசில் தோன்றியிருக்கு. இந்த மாதிரி எலஃபென்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க அனாட்டமி ஃபிசியாலஜியை வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் கொடுத்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. அவங்களும் சும்மா அந்த முடிவு எடுக்கலை. வெப்பேரி வெட்டினரி காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர்ஸை கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த மாதிரி யானைகள் வந்து திடீர்னு வந்து உணர்ச்சி வசப்பட்டால் என்ன பண்ணுறது, பொதுமக்களை தாக்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் வெட்டினரியன் சஜஷன் கொடுக்குறாங்க, ஒரு எஜுகேஷன் கேம்ப் ஒன்று நடத்துங்களேன், டிஃப்ரெண்ட்டாக சிகிச்சையெல்லாம் கொடுங்களேன், மூலிகை குழியெல்லாம் கொடுங்களேன் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் வெட்டரின் அட்வைஸ் தான் இந்த புத்துணர்வு முகாம் ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. இப்போ 4 வருடங்களா 3 வருடங்களா நடக்கலை. அதனுடைய இம்பாக்டாக கூட இந்த நிகழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரே கேஜுக்குள்ளேயே இருக்க அதுக்கு என்ன இப்போ இல்லை, கேஜியில் நடந்ததுனால 2 பேரோட தப்பிச்சது. ஓகே ஓகே. கேஜிக்கு வெளியே நடந்ததுன்னா ஒரு 10-20 பேரையாவது நேற்று இருந்த கோபத்துக்கு மீசி கொண்டு இருக்கும். ஓகே சார், இவ்வளோ கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.